உட்காருதுப்பா. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்பவே அட்வென்ச்சரான ஒரு வீடியோ தான். அது என்ன அட்வென்ச்சரான வீடியோனா என் பின்னாடி இருக்க பில்டிங்கை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம ஆனமலை டைகர் ரிசர்வ்ல அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்க அம்புலி இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஏன் இது அட்வென்ச்சரான ட்ரிப்னு சொல்றேன்னா, ஹை அனிமல் மூவ்மெண்ட் இருக்கிற ஓப்பன் ஃபாரஸ்ட்ல இருக்கிற பில்டிங் தான் இது. உங்ககிட்ட பேசிட்டு இருக்க டைம்லயே பாருங்க, கரடியோட டாய்லெட் இது. முன்னாடி கரடி இங்க வந்து இருந்துதான் டூரிஸ்ட் எல்லாம் அதை பார்த்து கத்துன உடனே அது உள்ள போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கரடியை துரத்துறதுக்காக வரும்போது கரடி உள்ள போயிடுச்சு. அதனால அதோடைய ஃபுட் பிரிண்ட் எல்லாம் பாருங்க. ஹையான அனிமல் மூவ்மெண்ட் இருக்கிற இந்த இடத்துல தான் இன்னைக்கு நைட் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். எந்தெந்த அனிமல்ஸ் பார்க்க போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈவினிங் 6 o'clock காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock பொள்ளாச்சியை ரீச் பண்ணிட்டோம். பொள்ளாச்சிக்கு போற வழி ரெண்டு பக்கமுமே விண்மீன் பச்சை பசைன்னு தென்னை மரமும் புளிய மரமும் தான் இருந்தது. அந்த சீனரிஸை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். சேத்துமலை செக் போஸ்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் சேத்துமலை செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட் மார்னிங் 6 o'clockல இருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். இவங்க என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபாயும், ஒரு பர்சனுக்கு 40 rupees, கேமராக்கு 50 rupees சார்ஜ் பண்றாங்க. இங்க கார் மட்டும்தான் அலோ, 2 வீலர் அலோ கிடையாது. இந்த செக் போஸ்ட்ல இருந்து ஆனமலைக்கு போகிற வழி எல்லாமே ஃபாரஸ்ட் தான். அந்த ஃபாரஸ்ட் தாண்டி ஆனமலை ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. அங்க ரீச் பண்ண உடனே aprpollachi.com வெப்சைட்ல புக் பண்ண ரூமோட ஸ்லிப்பையும் எங்களோட ஐடி ப்ரூஃபையும் காட்டி ரூமை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இயர்லி மார்னிங் இந்த வழியில வந்தீங்கன்னா இந்தியன் காரு, மான், எலிஃபண்ட், லங்கூர் மங்கி, கரடி, காட்டுப்பனி நிறைய அனிமல்ஸை ஸ்பாட் பண்ண. மார்னிங் அப்புறம் ஈவினிங்ல வந்தீங்கன்னா இந்த கிராஸ்லேண்ட்ல மான் அப்புறம் காட்டுப்பனியை பார்க்கலாம். இதுதான் ஆனமலையில இருந்து அம்புலி இல்லத்துக்கு போகிற வழி. ஆனமலையில இருந்து அம்புலி இல்லத்துக்கு போகிற 3 கிலோமீட்டர் ஃபுல்லாவுமே ஆஃப் ரோட் அப்புறம் டீப் ஃபாரஸ்ட் தான். இந்த ஆஃப் ரோட டிராவல் பண்ணி போறதே ஒரு பெரிய அட்வென்ச்சர். நாங்கள் கரெக்டாக 12 o'clock செக்இன் பண்ணோம். நாங்கள் போகும்போதே வெதர் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்துச்சு. அதனாலே ரொம்ப பயமாக இருந்தது. ஆப்போசிட்டில் ஏதாச்சும் அனிமல்ஸ் வந்தாலும் ரிவர்ஸ் எடுத்து போக முடியாது, அவ்வளோ சின்ன ரோடு. சப்போஸ் ஏதாச்சும் அனிமல்ஸ் வந்தாலும் லெஃப்ட் சைடில் போக முடியாது, ஏன்னா லெஃப்ட் சைடில் அவ்வளோ பெரிய பள்ளம் இருந்தது. நாங்கள் ஒரு பயத்தோடையே தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். ரெடி போக போக ரொம்ப பயமா இருக்கு. பாருமா, இதான் வந்து யானைக்கு ரொம்ப பிடிச்ச மூங்கில் சாப்பாடு. எப்போனாலும் யானை இங்க வரும். இது யானை காடு, அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பார்த்து போகணும். ஹே மயில் மயில் பாருங்க. சைட்ல தான் என்ன அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் ஆகுதா பாரு. இஃப்திகார் பார்த்துட்டு வாடா. பார்த்துக்கிட்டே தான் ரெடி இருக்கேன். இது வெறும் சாதாரண மானுன்னு நினச்சி கிட்ட போயிடாதீங்க. இதோட கொம்பில் ஒரு சிறுத்தையை குத்தி கிழிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த 3 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் ட்ரக்கிங் பண்ணிட்டு வந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அம்புலி இல்லத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு உயிரே வந்தது. அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது இந்த 3 கிலோமீட்டரு. நாங்கள் வரும்போதே அந்த கிளைமேட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி சடனாக லைட்டாக தூறல்லாம் பெஞ்சுது. அந்த கிளைமேட்டோடையே அம்புலி இல்லத்தை பார்க்கும் போது செம்ம அழகாக இருந்தது.
நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி வந்தோம், நீங்களே பாருங்கள். அம்புலி இல்லத்தோட மொத்த அழகையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆயிரத்தி 1978 ஃபாரஸ்ட்க்கு நடுல கட்டின ஒரே வீடுனா அது இந்த வீடு மட்டும்தான். அம்புலி இல்லத்துக்குன்னு சில இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அம்புலி இல்லத்தை தான் சுத்தி காட்ட போறேன். உள்ள வந்தோடனே ஒரு பெரிய டைனிங் ஹால் இருக்கு. இங்க லெஃப்ட் சைட்ல தெரியுற ரூம்ல ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஃபேமிலியோட தங்கியிருக்காரு. அவரு தான் இந்த வீட்டுக்கே இன்சார்ஜ். அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணா ரொம்ப சேஃபா இருக்கலாம். அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவாரு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல டைனிங் ஹாலும் ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட ரூமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மொத்தம் 4 ரூம் இருக்கு. 4 ரூம்லயுமே ஒரே டைம்ல 4 ஃபேமிலி தங்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கிருந்தே அனிமல்ஸை நிறைய பார்க்கலாம். இந்த ஒரு விண்டோல இருந்து பாருங்களேன் எவ்வளோ அழகா ஃப்ரண்ட் வியூ தெரியுதுன்ட்டு. இங்கிருந்து கூட நம்ம அனிமல்ஸை பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க டெரஸை தான் காட்ட போறேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருந்தது. அதனால நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அம்புலி இல்லத்துல இருக்க டெரஸ்ல இருந்து 360 டிகிரி ஓப்பன் ஃபாரஸ்ட்ல சுத்தி பார்க்கலாம். அவ்வளோ பெரிய டெரஸ்ல செம்ம சில்லுன்னு காத்து அந்த கிளைமேட்டோடய அந்த வியூவை பார்க்க செம்மையா இருந்துச்சு. சார்ஜ் காலி பண்ண போறாங்க. செம்ம குளிர், காற்று வேற செம்ம வேகமாக அடிக்குது. இதுதான் வந்து டீப்பான ஓப்பன் ஃபாரஸ்ட்டு. அங்கே தெரிகிற அந்த பாறை மேலே தான் வந்து லெப்பர்ட் வந்து உட்காருன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு லக்கு இருந்தால் லெப்பர்ட்லாம் பார்க்கலாமா? வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன அனிமல்ஸ் பார்க்குறோன்ட்டு. ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதுதான் எங்களோட ரூம். நாங்கள் ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலேயே 4th ரூமை தான் எடுத்திருந்தோம். அப்போ தான் நைட்டு டெரஸில் போய் ஏதாச்சும் அனிமல்ஸை பார்க்க முடியுன்றதுனால எடுத்திருந்தோம். ரூமில் வந்தோடனே ஒரு பெரிய கபோர்டு இருந்தது, திங்ஸ் எல்லாம் வைக்க ஒரு பெட்டு, அப்புறம் விண்டோ இருந்தது. பாத்ரூம் ரொம்ப பெருசாக இருந்தது. பாத்ரூம்ல இருந்தே நம்ம வியூவெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய விண்டோ கொடுத்துருந்தாங்க. செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. லஞ்ச் வந்து நீங்கள் எங்கேயே சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நாங்களும் எங்கேயே சொன்னால் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. ஒயிட் ரைஸ், சாம்பார், இது வந்து கோஸ் பொரியல், அப்புறம் ரசம், அப்புறம் அப்பளம் கொடுத்துருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் எந்த டிஸ்டர்புமே இல்லாமல் வீட்டு சாப்பாடை சாப்பிடலாம். லஞ்சு முடிச்சுட்டு ரூம்ல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரூம்ல இருக்கிற விண்டோ வழியா இயற்கையோட அழகை ரசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்த மயில், அதுக்கப்புறம் பேர்ட்ஸுங்க இருக்கலாம். அதுங்க எங்கனால ஏதாச்சும் ப்ராப்ளம் பயத்தோடய எங்களை பார்த்துட்டு இருந்ததும் ரொம்பவே அழகா இருந்துச்சு.
இருந்தது. அதோட சேர்த்து நேச்சரோட சவுண்டெல்லாம் வேற மாதிரி இருந்தது. அந்த சவுண்டை ப்ளே பண்ண நீங்களே கேட்க. சுமையா, என்னதான் வந்து நம்ம இந்த ஜன்னல் வழியா அந்த மயில், பறவை, அணிலுடைய அழகை ரசிச்சாலும் இந்த மனுஷங்க நம்ம இப்ப சாப்பிட்டு போட்ட மீதி சாப்பாடை அந்த மயிலும் அந்த பறவைகளும் அணிலும் சாப்பிட்றப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு அனிமல்ஸும் வந்து மனுஷன் கையால வாங்கி சாப்பிட்றதுலாம் வரவே கூடாதுமா. ரூமில் தங்குறவங்களுக்கு மட்டும் 4:30க்கு சஃபாரி இருக்குது. இப்போ நாங்கள் அந்த சஃபாரிக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் என்னென்ன அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறோன்ட்டு. இப்போ ரெடியா? ரெடியா? இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங்க்கு கிளம்பிட்டோம். 4 o'clock ட்ரக்கிங்கும். நாங்கள் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். ஃபஸ்ட்டு சைடுமே அம்புலி இல்லத்தோட பார்த்தாச்சு. அம்புலி இல்லத்தில் ரூம் எடுக்கிறவங்களுக்கு டைரெக்டாகவே அங்கே ஃபாரஸ்ட் ஜீப் வந்துடும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்த வழியாகவே ஆனமலை டைகர் ரிசர்வ் ஆஃபீஸ் கிட்ட போய் அங்கேருந்து ட்ரக்கிங் கிளம்ப போகிறோம். நாங்க ஆனமலை ஆபீஸ்க்கு ட்ரக்கிங்க்கு போகும்போது ஒரு காட்டு பன்னியை இந்தியன் காரை ரொம்ப க்ளோஸா பார்த்தோம். அந்த டைம்ல நாங்க தங்கி இருந்த அம்புலி இல்லத்துல கரெக்ட் வந்து எங்க ரூம் பக்கத்துல ரூம் எடுத்த அமரனாக ஒருத்தர் எங்களுக்கு அந்த வீடியோவை கொடுத்தாரு. அந்த வீடியோவை ப்ளே பண்ணி நீங்களே பாருங்க. சஃபாரிக்காக ஆனமலை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கிராஸ்லேண்டில் ஈவினிங் ஆனால் நிறைய மான் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பாருங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் எவ்வளோ மான் இருக்குன்னு. இவங்க வேன் பர் ஹெட்டுக்கு 236 ருபீஸும், ஜீப் சஃபாரி 8 பர்சனுக்கு 2360 ருபீஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 4 சஃபாரி இருக்குது. 7:30க்கு ஒரு சஃபாரி, 10 o'clock ஒரு சஃபாரி, 12 o'clock அப்புறம் 2 o'clockனு ஒரு சஃபாரி நடத்துகிறாங்க. இங்கே ரூம் எடுத்தவங்களுக்கு மட்டும் தனியாக 4 மணிக்கு ஒரு சஃபாரி நடத்துகிறாங்க. அந்த சஃபாரி முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளை எலிஃபண்ட் கேம்ப்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. பட் மெயின்டெனன்ஸ்க்காக இப்போது எலிஃபண்ட் கேம்பை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம மட்டும் சஃபாரி மட்டும் பார்த்துட்டு வர போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்னென்ன அனிமல் ஸ்பாட் பண்ணுவோம் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்பாட் பண்ணது ஸ்பாட்டட் டீர். அதுக்கப்புறமா விவசாயியோட தோழன்னு சொல்கிற காட்டுப்பன்னி. இங்கே இருக்கிற அரிய வகை மருத்துவ குணத்தோடு இருக்கிற மரங்களும் அப்புறமா ஆனமலையை பற்றி இங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷனை நீங்களே கேளுங்க. 300 பறவைகள் இருக்கு. 300 பறவைகள், 300 பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. ரெப்பட்டில் மீன்ஸ் இவ்வளோ இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட மரங்கள் பார்த்தீங்கன்னா 1600 பீசஸ் இருக்குங்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலை. அதாவது செடி கொடிகள்லாம் சொல்லுவோம். அது ஆர்கிட் மட்டும் இருக்கு இல்லையா? ஆர்கிட்னா பிக்சர் பிளான்ஸ் எல்லாம், நெப்பந்தஸ் எல்லாம் தெரியுமா? பூ இருக்கும், ஒரு வண்டு உட்காந்து அப்படியே மூடிடும். இந்த மாதிரி அதை பிக்சர் பிளான்ஸ் மட்டும் 10,000 இருக்கா ஆர்கிட் மேற்கு தொடர்ச்சி மலை. சரியா? சரிங்களா? கிங் ஆஃப் த ட்ரீ ஆயுர்வேதாவில் இந்த பொடி இல்லாமல் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மருந்தே இருக்காது. எந்த ஆயுர்வேத சித்தா மெடிசன் எடுத்தோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா டர்மினலியா டொமாண்டோஸ்ன்னு போட்டிருக்கு. என்னென்ன தெரியாது. டர்மினலியா பைனோபிளேட்டா, டர்மினலியா அர்ஜுனா, டர்மினலியா பெல்லாரிக்கா, இது வந்துட்டே இருக்கும். அதில் வேணால் ஒன்று வேணால் தெரியும். டர்மினலியா ஆம்லா, டர்மினலியா ஆம்ரஸ், எல்லாம் இந்த மரத்தோட தம்பிங்க. எந்த அளவுக்கு மருத்துவ குணம், அதாவது நம்ம நாட்டு மரங்களுக்கு மட்டும்தான் மருத்துவ குணம் இருக்குது. வேறு எந்த நாட்டுக்கும் மருத்துவ குணமே இருக்குது. சரியா? மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்செக்ட்ஸ் மட்டும் 6400 மேலே இருக்குது. வென் வெர்டிகலி பொன்வெண்டு ஆம்பியன்ஸ், ரெப்டில் ஆம்பியன்ஸ், ரெப்டில்ஸ் ஆம்பியன்ஸ். ஃபாரஸ்ட்குள்ள ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இந்த மரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி ஏதோ மூமெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தது. என்ன ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு பெரிய இந்தியன் காரோட கூட்டம்.
தாத்தா நிக்கெட் நின்னா இந்தியன் காரை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீலகிரி லங்கூர் வங்கியை பார்த்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் இப்போ டைகர் ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கோம். எங்க கூட வந்த கைடு சுத்தி முத்தியும் பார்த்தாரு. நாங்களும் நல்லா செக் பண்ணி பார்த்தா டைகர் கிடைக்குதான்ட்டு. பட் ஆனா எங்க கண்ணுக்கு வந்து எந்த டைகரும் மாட்டல. ஆனமலை சுட்டு வட்டாரத்துக்கு தண்ணி தர டேமை பத்தி சொன்னாங்க. அதை நீங்களே கேளுங்க. 48 மைல் சனம் பண்ணிருக்காங்கண்ணா. காமராஜர் தாத்தா காலத்துல கம்ப்ளீட் ஆதிவாசிகள் 3,60,000 பேர் ஆனமலை 56 எஸ்டேட்ல போறோம்னா வெளியே வரும் டேமை பார்த்துட்டு இந்தியன் கார் பார்த்தோம். அதுக்கப்புறமா ரேர் சைட்டிங் ஆன கிங் ஆஃப் த பேர்டை பார்த்தோம். ஆனமலையில இருக்கிற எலிஃபண்ட் கேம்ப்ல ஒர்க் பண்ற பாகன்களுக்காக கவர்மெண்ட் மூலமா கட்டி கொடுக்குற வீடுங்க இதுதான். இந்த ஒர்க்னாலதான் எலிஃபண்ட் கேம்பை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எலிஃபண்ட் கேம்ப்ல ரொம்ப வயசான யானை செல்வி யானை தான். இவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்க பாண்டிங்க நீங்களே பாருங்க. அது எங்க மண்ணெல்லாம் விட்டுட்டு வந்துருக்கு. காலைல தண்ணி இருக்கு. வயசாகி போச்சுங்க. வயசாச்சுன்னா இது நடக்க முடியாது. 73 வயசாச்சுங்க. 3 இருக்கு. ரொம்ப நடக்க முடியாது. 3 இருக்கு. அதனால அதெல்லாம் கொண்டு போகுது. ஒரே வண்டி தான் இருக்கு. ஃபாரஸ்ட் ஒரே வண்டி தான் இருக்கு. இல்ல அப்படி அலவுட் இல்ல. இது உள்ளதான் எலிபென்ட் கேம்ப் அலவுட் இல்ல. திரும்பி உட்காருங்களா? நீங்க சொன்னா உட்காருங்களா? உட்கார மாட்டோம். 23 வயசுல பாருங்க, சொன்னா கேட்டு பாருங்க. இதுக்கப்புறம் எதுவும் பார்க்க முடியாதுடா. அந்தாண்டு எடுக்கணுங்க, அது காமிங்க. ஆமா ஆமா. அப்புறம் அங்க போய் யானை சொன்னா திரும்பி வரணும். கிடையாது. அதெல்லாம் 1 வயசுல ட்ரைனிங் கொடுத்தாச்சு. 23 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தோம். என்ன சொல்றீங்களோ அது கேட்கும். நீங்க கீழே வந்து ஏதாவது ஒன்று கீழே வந்து சொல்லுவீங்க, அது எடுத்து கொடுக்கும். தீப்பெட்டிகள் வெத்தலை பாக்கெல்லாம் கீழே கொடுக்குறோம். அதில் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க, எடுத்து கொடுக்காது. அடி கீழே கொடுக்கும். அந்த அங்கு சமர்க்க கீழே கொடுக்குறோம், எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி கீழே சாப்பிட்டு கொண்டாலும் எடுத்து கொடுத்துரும். கடிக்காது. காலை தண்டி வச்சு அது எடுத்து உங்க கையில் விட்டு கொடுத்தா போகும். செல்வி, நம்ம பேர் செல்விங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுங்க. 57 ரிட்டையர்டு, 73 வயசாவது. பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு தான் பென்ஷன். அவருக்கு பென்ஷன் கொடுக்கணும், அதுக்கு பென்ஷன் கொடுக்கணும். 2 பேர் கண்ணு மூணு வரைக்கும் பென்ஷன் கொடுத்தே ஆகணும். வேற வழியே இல்லைனா. ஆமா.
ஜங்கல் ஆராய்ச்சி படம் பாருங்க 670 யானை வளர்த்திருக்காங்க. இதான் டைபிஸ் காலனி, இது சோழியங்கிற ஊரு தான். குஞ்சிங்கிற யானை இங்கே தான் இருக்கு பாருங்க. அவ்வளோதான் ஒன்று இருக்காருண்ணா, கை காலெல்லாம் ஒன்றும் கட்ட வேண்டியதில்லை. எதுவுமே தேவையில்லை, ரோடே கொடுக்கணும். சஃபாரி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கப்போ வேற ஏதாச்சும் அனிமல் சைட்டிங் கிடைக்குதான்னு பார்த்துருக்கும் போது தான் இந்த அனிமலோட சைட்டிங் கிடைச்சிது. டைம் 6 o'clock ஆயிடுச்சு. எங்கே சஃபாரி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அங்கேருந்து அம்புலி இல்லத்துக்கு கிளம்ப நைட் 7 o'clock ஆயிடுச்சு. அந்த டைமில் நடந்த த்ரில்லான சம்பவமும் அம்புலி இல்லத்தில் நடந்த த்ரில்லிங்கான மூமெண்ட்டையும் நெக்ஸ்ட் பார்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற பார்ட் 2 உங்களை தேடி வரும்.